மகா பெரியவா மகாபெரிவா சொன்னதுனால நான் வந்து என்னோட ஆத்துல பார்த்து நிறைய அட்வைசஸ் நான் அவர்கிட்ட கத்துட்டேன். அது எப்படி சொல்றேன்னா, உண்மையாவே பெரியவா நம்ம எதிரில இருந்து அவர் உடுத்தின வஸ்திரத்தை நம்ம கையில கொடுத்தோம்னா எப்படி வந்து ஒரு நம்மளே அறியாம ஒரு உடம்பு அப்படியே சிலிர்த்து போகும். அப்படியே காஞ்சி கோஷ் வந்து நிறைய போட்டோஸ், ரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படி வந்து இடிச்சுட்டேன் இப்பதான் வலி ஜாஸ்தியாகுது, பேச வராது. அப்ப டக்குன்னு ஞாபகம் வருது, பரமாச்சாரியம் சிந்தையேயம். நிறைய பேர் என்ன சொன்னது பிளெஸிங் உங்களுக்கு அப்படின்னு. பெரியவா படத்துல போய் நீங்க தான் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் நீங்க முடிவு பண்ணணும் நான் போனமா வேண்டாமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். கண்டினியூயிங் ஃப்ரம் வேர் வி லெஃப்ட் ஆஃப். இப்போ போன எபிசோடில் வந்து ஸ்ரீ ஜகத்குரு திவ்ய சரித்திரம் அதுலேருந்து வந்து ஒரு 2 இன்சிடென்ட் படிச்சு. ஆஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்த சீரீஸ் அவ மேலே ஏற்படுத்தின பாதிப்பை பற்றி சொன்னா. இப்போ ஸ்ரீமதியே வருது அது சொல்லி சொல்லி. கவிதா, நவ் யூ டெல் மீ, இந்த இதில் வந்து எந்த சீன் வந்து ஒரு தாக்கத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு, ஆர் உனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு எந்த சீனை சொல்லுவேன் நீ? பிடிச்ச சீன், பாதிப்பு ஏற்படுத்தின சீன் அப்படின்னா ஒரு சீன் எனக்கு ரொம்பவே இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது எதுன்னா, பெரியவாளுடைய வஸ்திரத்தை பூஜை ரூம்லேருந்து கையில் எடுக்கிற அந்த சீன். அது எப்படி சொல்றேன்னா, உண்மையாவே பெரியவா நம்ம எதிரில இருந்து அவர் உடுத்தின வஸ்திரத்தை நம்ம கையில கொடுத்தோம்னா எப்படி வந்து ஒரு நம்மளே அறியாம ஒரு உடம்பு அப்படியே சிலிர்த்து போகும். அப்படியே பேசத்துக்கே ஒண்ணுமே தோணாது. அந்த மாதிரி அந்த ஒரு பாதிப்பு, அந்த அவருடைய வஸ்திரத்தை தொடுற அந்த டைம் வந்து அந்த பாதிப்பு எனக்கு இருந்தது. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் என் மனசு நிறைஞ்சிருக்கு. ஒரு தெய்வீகத்தை என்னால உணர முடியறது. Deem da deem da deem da deem da da na 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 deem da deem da deem da deem da da na 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 deem da deem da deem da deem da da na 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 na. Sa 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 re ma re sa 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 re ma pa ma re sa 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 sa. Jai Jai Shankar Hara Hara Shankar 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 Jai Jai. இது என்ன தெரியுமா? இதை எடுக்கும் போதெல்லாம் என் உடம்பு, மனசு, கை கால்லாம் வடவடன்னு நடுங்கிறது. இதுதான் பெரியவா உடுத்தின வஸ்திரம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அந்த இடத்த பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் பெரியவா முன்னாடி ஒரு தடவை அருள் பாலிச்சார். இந்த அகத்தை நாங்க அப்படி இப்படின்னு மாத்திருக்கோமே தவிர அந்த இடத்த அப்படியே தான் பராமரிச்சுட்டு வரோம்.
இங்கே தான் பெரியவாள்கிட்ட எங்கள் தாத்தா பேசின்னு இருந்தாலாம். பெரியவா கிளம்புறச்சே தாத்தா தயங்கிண்டே, பெரியவா ஞாபகார்த்தமா ஏதாவது அப்படின்னு இழுத்தாராம். என்னடா, இந்தா இதை வச்சுக்கோ, இந்த வஸ்திரத்தை கொடுத்தாராம். இதை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கோம். இதை பார்க்கும்போதெல்லாம் உடம்பும் மனசும் அப்படியே சிலிர்க்கிறது. அந்த பெரியவா வஸ்திரத்தை எடுக்கும்போது அதை தொடும்போதே நம்மளே அறியாம நம்ம உடம்புல ஒரு சிலுசிலுப்பு, ஒரு மாதிரி என்ன சொல்றது, அப்படியே அப்படியே கை காலெல்லாம் அப்படியே நடுங்கும். யா 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 யூ ஆர் ரைட். அதாவது சார், அந்த சீன் எடுக்கும்போது இந்த என்டையர் டீம் அப்படியே என்னன்னா நிஜமாவே வந்து ஆக்சுவலாக அந்த வஸ்திரம் காமிச்சோம் இல்லையா, அந்த வஸ்திரம் வந்து நிஜமாவே பெரியவா உடுத்தின்ற வஸ்திரம் தான். அது சீனுக்காக வேற எதையோ வைக்கல. ஸோ த என்டையர் டீமே வந்து அதை பார்த்தோன்னே இப்போ கவிதா சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு தெய்வீக உணர்வை ஏற்படுத்திட்டு. வெல் கவிதா, சரி, இது ஒரு சீன். இஸ் தட் எனி அதர் சீன் தட் யூ ஃபீல் தட் இதே மாதிரி ஒரு மொராலஸ் இதே மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தின சீன் இது? அப்புறம் இன்னொரு சீன், அதாவது நம்ம உண்மையாவே வந்து கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு குரு கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்ததுன்னா அதோடைய இது இருக்கே, உண்மையாவே நமக்கு அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம விலக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாதை நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் அமைஞ்சுது. அது வந்து பாலபெரியவா கிட்டேருந்து அந்த காஞ்சி மடத்துலேருந்து ஃபோன் வரும் நமக்கு, ஸ்ரீமதி வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி. அந்த சீனும் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். நமஸ்காரம். நமஸ்காரம். யாரு? ஸ்ரீமதியா பேசுறது? ஆமாம், நீங்க? நான் ஸ்ரீமடத்துலேருந்து ரகு பேசுகிறேன். நமஸ்காரம், சொல்லுங்கோ. 10 நாளைக்கு ஒரு தடவை மடத்துக்கு வந்துன்னு போயிட்டுருப்பேன். மடத்துக்கு வந்து மாத கணக்காச்சு. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து சில பிரச்சனைகள், மன சங்கடங்கள், அதான் வர முடியல. குரு கிருப்பை இருக்காச்சே, என்ன கிளேஷம்? சரி, நீங்கள் மடத்துக்கு வரும்படி பெரியவா உத்தரவு. என்ன வர சொல்லியிருக்காரா? புரியல. தமிழில் தானே சொன்னேன். பெரியவா உங்களை வர சொல்லியிருக்கா. ஆந்திராவில் பேரூரில் தான் கேம்ப்பு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கும். உங்களுக்குன்னு பிரத்யேக தகவல் செய்தி ஒன்று வச்சுருக்கார். என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சுப செய்தி தான். அதனால் முடிஞ்சா இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ புறப்பட்டு வந்துருங்கோ. என்ன, சரியா? ரொம்ப சந்தோஷம். பெரியவா சொன்னா அது எங்களுக்கு வேத வாக்கு மாதிரி. உடனே கிளம்பி வந்துடுறோம். என்ன நடக்கிறதுனே புரியல. ஏன், என்னாச்சு? ஃபோன்ல யாரு? ஸ்ரீமடத்துலேருந்து ரகுங்கிறவர் பேசினார். நம்மளை உடனே அங்கே வரும்படி பெரியவா உத்தரவு போட்டிருக்காரா? என்னது, பெரியவா நம்மள வர சொல்லியிருக்காரா? நாம் அடிக்கடி மடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அது நம்மளா பக்தியோட பெரியவா அனுகிரகம் வேண்டி போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் பெரியவா நம்மளை பிரத்யேகமாக குறிப்பிட்டு வர சொன்னது இதுதான் முதல் தடவை. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும்னு குலதெய்வம் கோயில் அந்த நாடோடி சொன்னார் இல்லையா, அது இதுதான் போல இருக்கு. எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும். அந்த நம்பிக்கையோட நாம உடனே ஸ்ரீமடத்துக்கு போவோம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்களும் வந்து ஐ திங்க் யூ வுட் ஆல்சோ ஹேட் த சிமிலர் ஃபீலிங். எனக்கு என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு see the full scene, அது வந்து எபிசோட் 11. அது வந்து பெரியவா வஸ்திரம் கொடுத்த அந்த சீன் வந்து எபிசோட் 11ல் இருக்கு. அண்ட் இது வந்து பாலபெரிவாள்கிட்டேருந்து இவளுக்கு ஃபோன் கால் வந்தது. அது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து ஸ்ரீமதி அண்ட் ஃபேமிலி. இப்போ அடுத்த ஃபேமிலி யாருன்னு பார்க்கலாமா? அந்த ஃபேமிலியை வந்து எப்படி நான் சொல்றது,
சந்திரசேகர் ஃபேமிலின்னு சொல்லலாமா இல்லை அனுஷா ஃபேமிலின்னு சொல்லலாமா, வாட் எவர் இட் இஸ், அந்த ஃபுல் ஃபேமிலி இன்னைக்கு இங்கே வந்திருக்கா. அண்ட் தே வில் ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது பெரியவா சீரீஸில் வந்து அவ பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ தி இம்பேக்ட் தட் த சீரீஸ் ஹேட் ஆன் them. ஸோ டு பிகின் வித் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவார். ஆனால் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே. அந்த விதத்தில் we have சங்கரன். அதான் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த பிரம்மோபதேசத்தில் அப்படியே நிஜமாவே ஒரு பிரம்மோபதேசத்தை காட்டின மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொன்னா. அதில் வந்து அந்த பிரம்மோபதேசம் நடத்தப்பட்ட பையனா சங்கரனா நடித்த சாய் ஹர்ஷா. சாய், யூ கேன் நவ் ஷேர் யுவர் வியூஸ். ஓகே சார். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த சீரியலுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் போது நான் வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ மூவி அப்படின்னு நான் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் போக போக வந்து ஒரு ஷார்ட்டோட எஃபர்ட் என்ன எல்லாமே எனக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுது. ப்ளஸ் மகாபெரிவா சொன்னதுனால நான் வந்து என்னோட ஆற்றுல பார்த்து நிறைய அட்வைசஸ் நான் அவர்கிட்ட கற்றுண்டேன். ப்ளஸ் நான் வந்து இதனோட ஃபஸ்ட் டைம் இதை மாதிரி சீரியலில் இருக்கிறது. ஸோ நான் வந்து இங்கே வந்த அப்புறம் நான் வந்து என்ன பார்த்தேன்னா நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தேன். ஸோ அதனால் எனக்கும் வந்து நிறைய இது கிடச்சிது, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் வந்து ஒரு ஒரு மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஐ லவ் பிரம்மோபதேசம். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிரம்மோபதேசம். அதுக்கப்புறம் வந்து என்னோட அம்மா வந்து அந்த 70 சங்கராச்சாரியா பேர் சொன்னது எனக்கு, அந்த 2 சீனும் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிது. அடுத்ததா ஜனனி. அதாவது இவரோட ஆக்சுவல் நேம் வந்து ஸ்ரீலக்ஷ்மி. அவளை பற்றி நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீயே சொல்லுமா, எப்படி செலக்ட் ஆன, வாட் எவர் ஹேப்பன். ஸோ நமஸ்காரம் எவ்ரிவன். நான் வந்து ஃபஸ்ட்டு என் சித்தப்பா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஒரு நாள் நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து அவர் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நீ பெரியவா சீரியஸ்க்கு ஆக்ட் பண்ண வரியா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து ஓகே சித்தப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ என் சித்தப்பா வந்து பேசிக்காக மீடியாவில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னா. ஸோ நான் வந்து ஓகே சித்தப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியிலேருந்து அப்படியே டேரக்டர் அந்த வீட்டுக்கு போனோம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாரு, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், என்ன ஸ்கூல் படிக்கிறேன்னு கேட்டார், சும்மா நார்மல் இன்டர்வியூ மாதிரி. அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஓகே நீ செலக்ட் ஆகிட்ட, ஃபஸ்ட்டு நம்ம வந்து காஞ்சி கோச் போகலாம் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் வந்து காஞ்சி கோச் போனோம். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, யாரெல்லாம் வர போகிறா, என்ன பண்ண போகிறோம். எனக்கு இந்த ஏஜ்லேயே வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி. காஞ்சி கோச் வந்து நிறைய ஃபோட்டோஸ், ரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. காஞ்சி கோச் முடிச்சுட்டு நெசப்பாக்கம் பண்ணுறோம் நாங்கள் ஷூட்டிங்கு நார்மல் வீடில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களே ஒரு ரியல் ஃபேமிலி மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஒரு ரியல் ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். இது ரொம்ப பெரிய திங் வந்து டேரக்டர் அங்கிள் தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டார். ஸோ நாங்கள் வந்து எனக்கு பிடிச்ச திங்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு என் தம்பி பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரியலாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் நடித்தார். ஆமாம், செம்ம ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 70 நேம்ஸ் மூச்சுலாம் சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ். ப்ளஸ் நான் பெரியவா ஆர்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுனேன். ஸோ அவர் வந்து எனக்கு ஆக்சுவலி பெரியவா பற்றி எதுவுமே அவ்வளோவா தெரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பெரியவா பற்றி நான் நிறைய கற்றுனேன். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஏஜில் இவ்வளோ நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அதாவது இந்த காலத்தில் குழந்தைகள் இல்லாமல் எவ்வளவு மெச்சூர்டாக பேசுகிறா பார்த்தீங்களா. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதாவது இந்த பெரியவா சீரீஸ் வந்து தி இன்டென்ஷன் வாஸ் அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணும். அதனால தான் இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இன்க்ளூட் பண்ணேன். அண்ட் வாட் வாஸ் டோட்டலி சர்ப்ரைசிங் வாஸ் சின்ன குழந்தைகள்லாம் இந்த சீரீஸை பார்க்குறா. தட்ஸ் அ ஃபீட்பேக் ஐ ஹவ் காட்.
எஸ்பெஷலி யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லை ஆஸ்திரேலியா, கனடா, ஐ மீன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அண்ட் அவள் எழுதுறதுலாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சார் என்னோட 8 வயசு பையன், 10 வயசு பொண்ணு, இவெல்லாம் வந்து இவ முதல்ல உட்காந்து எங்களை கூப்பிடுறா, பெரியவா சீரிஸ் ஆரம்பிக்க போகுது, வா வா அப்படின்னு. ஸோ தட் ஹஸ் பின் த இம்பேக்ட் ஆஃப் த சீரிஸ் விச் ஆக்சுவலி ஐ ஃபீல் தட் இது மகாபெரிவாளோட சங்கல்பம்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்தூல சரீரமாக இப்போ இல்லைனாலும் அவரோட அந்த உபதேசங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணும் அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். இது வந்து நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், அது அவரோட சித்தம், அதனால எல்லாருக்கும் போய் சேர்றது. அடுத்தது வந்து இப்போ இருக்கிற வாழ்ல மூத்தவா அப்படின்னு பார்த்தா சந்திரசேகரன். அஃப்கோர்ஸ் அவர் பேர் அந்த கேரக்டர் நேம் வந்து சந்திரசேகர், பட் அவர் ஒரிஜினல் நேம் வந்து ரியல் நேம் வந்து கிருஷ்ணமூர்த்தி. எஸ், இட்ஸ் ஓவர் டு யூ கிருஷ்ணமூர்த்தி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். சாரை நான் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பெரியவா சீரியஸ்க்கு முன்னாடி சார் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கர்மா ஆகிடும். குழந்தைகள் சொன்னா எஃபர்ட்ஸ், சாரோட எஃபர்ட்ஸ்னு, அது நான் விசிபிளாக அவர் கூட இருந்து நிறையா பார்த்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதரோட ட்ராவல் பண்ணக்கூடியது அப்படின்றது லைஃப்பில் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஐ எம் பிளெஸ்ட். நான் வந்து as a human being, as a director இல்லாமல் சாணக்கியா சாரோட பழகிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எனக்கு பெரியவா அனுகிறதுனால கிடைச்சதுன்னு வச்சுப்போம். அதான் உண்மையும் கூட. ஹவு மச் அதாவது நாலேஜ் லெவல்ஸோ, அந்த பேஷன் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனோ, அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, கோவப்படுவார், திட்டுவார், பட் அது வந்து அந்த எண்ட் ரிசல்ட் நன்னா வரணுன்றதுக்காக எல்லா குழந்தைகள்லாம் அவரோட இது சொல்லும்போது ஸ்ரீலக்ஷ்மி சொன்னா ஹார்ட் அட்டாக் எங்கள் அப்பா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதில் வந்து நான் பண்ணது ஒரு 2% கூட கிடையாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பண்ணினது. எனக்கு அன்றைக்கி நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் அவர் பண்ணதை பார்க்கும்போது. போய் இடிச்சுக்க சொல்லும்போது நேச்சுரலி நமக்கு வந்து வி ஆர் நாட் பார்ன் ஆர்டிஸ்ட், அது பழக்கம் கிடையாது. அவர் போய் இடிச்சுட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது உள்ள. சாரி கிருஷ்ணமூர்த்தி, சாரி டு இன்டரப்ட். நீ சொல்றது அந்த காஞ்சி கோட்ல அந்த பில்லர்ல போய் இடிச்சுட்டேனே, அதை தானே சொல்றேன் நீ? ஆமாம் சார். யா, ஐ திங்க் அந்த கிளிப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் ஷார்ட்ஸ் சொல்லுவா தெரியுமா, அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப் இப்போ பார்க்கலாமா? அங்கே வந்து அப்படி இடிக்கணும், அங்கே முடியலை, ஒரு அறியாமல் பாடி இடிக்கிறது. கொஞ்சம் பேங்க் பண்ணிக்கோ, உடனே பார்க்காத, ஒரு 2-3 பிரெத் எடுத்துக்கோ. அங்கே வரப்போ கண்ணை மூடிடுறேன். நான் கண்ணை மூடிக்கலையே. இல்லை நான் மூடிட்டேன். அப்படி வந்து கையை வச்சுக்கோ. நான் வந்து இடிச்சுட்டேன் பேங்க் பண்ணிக்கோ கொஞ்சம். அப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை, அங்கே பாரு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பாரு ஆக்டிவாக இருக்கு, அங்கே பார்த்தேன் அவள் பண்ண தெரியாது, என்ன பண்ணுறது தெரியல. இப்படி பண்ணிக்கோ. பண்ணிட்டா அங்கே எக்ஸிட் இருக்க போட்டிருக்கேன், அங்கே போயிடலாம். அங்கேயிருந்து போக ஆரம்பிப்போம். அங்கே தடுமாறிட்டேன், அப்படி வந்துட்டேன். எப்படி நான் வந்து இடிச்சுக்கிறேன் பாரு, ஸ்ட்ரைட்டாக பேக் இடிக்கிறேன்னா அது ஆர்டிஃபிஷியலாகவும் தெரியல, நேச்சுரலாகவும் இருக்குது. அப்படி வந்து இடிச்சுட்டேன். இப்போ தான் வலி ஜாஸ்தியாகுது, ஃபேஸில் வரணும் அது. அப்போ டக்குன்னு ஞாபகம் வருது, அங்கே எக்ஸிட் இஸ் தேர். முடியலைங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பார்த்தே இல்லையா, பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெரியவா அப்படின்னு சொன்னால், எனக்கு பெரியவா மேலே உமாச்சி தாத்தா அப்படின்னு எப்பயுமே ஒரு இது உண்டு. சின்ன வயசில் நான் ஏதோ எங்கள் அப்பா என்னை கூட்டின்னு போனாராம், அப்போ இருந்து எனக்கு பெரியவா அப்படின்றதுக்கு ஒரு இது உண்டு. பட் பெரியவா மேலே எத்தனை பேர் அந்த சொல்கிறது என்ன சொல்கிறது, ஒரு நடமாடும் தெய்வம்ன்ற அந்த இன்னமும்
அவர் நடத்தி கொடுக்குறாரு நிறையா விஷயங்களை நடத்தின்னு இருக்கார் அப்படின்றத நான் நிறையா பேரை இந்த சீரியஸ்க்கு அப்புறம் என்னை பார்க்கும்போது நிறையா பேரை மீட் பண்ணும்போது அது ஒரு they share their experiences with me இல்லை. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் பரவாயில்ல நிறையா பேர் என்ன சொன்னது ரொம்ப பிளெஸ்ஸிங் உங்களுக்கு அப்படின்னு. ஆக்சுவலி சார் என்ன இந்த எபிசோடு கேட்கும்போது இந்த சீரீஸ்க்காக கேட்கும்போது இட் வாஸ் நாட் கீ சாருக்கு தெரியும். பட் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அது ஒரு எஸ் நல்ல ஒரு ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. இதோ கெட்டுப்பான்னு குழந்தைனும் நல்ல ஒரு எங்கள் அம்மா எங்கள் அக்கா ஒரு ஜாலியாக இருக்கும். இவ சொன்ன மாதிரி உள்ள வந்தோம்னா ஒரு ஃபேமிலி ஆகிடுவோம். எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக. நான் வந்து பெரியவாளோட பிளெஸிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஹிம், ஐ கண்டினியூ டு டூ தட். இந்த சீரியஸ் இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோமே. என்னோட இதுன்றது அதுதான். ஒவ்வொருத்தரை மீட் பண்ணும்போதும் ஒரு நியூ லேர்னிங். சார்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறது 3 மணி 4 மணி அது எத்தனை டைமிங்கே தெரியாது அவருக்கு. நான் கேட்பேன் என்ன சார் எத்தனை மணி அப்படி. ஏஜ் ஃபேக்டர்ன்றதை கடந்து நமக்கு ஒரு வில் பவர் உள்ளே இருந்ததுன்னா எதனாலும் செய்ய முடியும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்லுவோம்ல சார். ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ ஃபார் தட் நிஜமாவே ஃப்ரம் இது. ஏன்னா அந்த ஃபேக்டர் வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் லேசியாக இருக்கணும்னு எனக்கு நிறையா நேரத்தில் தோணுறது உண்டு. உங்களை பார்க்கும்போது அது இன்னும் நிறையா தோணுது. அதை ஐ எம் ஜஸ்ட் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தேட். அண்ட் நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு எண்ணம் இன்னும் கொஞ்சம் நல்லா மேலோங்கிருக்கு. அதுதான் எனக்கு என்னுடைய பர்சனல் இம்பேக்ட்ன்றது நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். பெரியவா வந்து ட்ரைங் டு மேக் மீ அ பெட்டர் பர்சன் த்ரூ தீஸ் கைண்ட் ஆஃப் கனெக்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சீரியஸ் நம்ம நடிக்கிறோம் விஷயம் இது பண்ணுறோம் அதெல்லாம் விட அதில் வரக்கூடிய ஒரு சில டயலாக்ஸ்லாம் வந்து நான் நிஜமாவே அதை மனசார நினச்சி சொல்லக்கூடிய டைலாக்ஸாக இருக்கும். அது சொல்லும்போது கஷ்டப்படுவோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அதோட க்ரக்ஸ் அதோட வேல்யூ வந்து எனக்கு நிஜமாவே ஐ ரியலைஸ் தட். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ கிருஷ்ணமூர்த்தி வந்து சொல்லுவா இல்லையா ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு ஆத்மார்த்தமாக பேசினார். அஃப்கோர்ஸ் அவர் வந்து என்னை பற்றி என்னெல்லாமும் சொன்னார். அதெல்லாம் வந்து சரி ஜஸ்ட் ஒரு பாசிங் கமெண்ட் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏதாவது 3 மணி 4 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொன்னேன். சரி ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா இந்த சீரீஸ் இந்த அளவுக்கு எடுபட்டுருக்குன்னா அதுக்கு பிரதான காரணம் இவாள்லாம் தான். சொல்லப்போனால் இவர் சொன்னார் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். நோ actually I look at it the other way around. Thanks for the opportunity you people have given me. ஏன்னா இந்த மாதிரி இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு எடுபட்டுருக்குன்னா அதுக்கு பிரதான காரணம் இவாள்லாம் தான். இவாள் நான் சொல்லும்போது இந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, இதில் வந்து சுவாமிநாதன், காமாட்சி, கனகதாரா, பாலகிருஷ்ணன், சதாசிவம் எல்லாரும் சொல்கிறேன், ஸ்ரீமதியாக இருக்கட்டும், ஸ்ரீனிவாஸ் ஐயங்காராக இருக்கட்டும். ஏன்னா இவா நாட் ஓன்லி த ஆர்டிஸ்ட், ஈவன் த டெக்னீஷியன்ஸ், each and every one of them. They deserve this resounding applause. ஏன்னா ஒரு க்ளோஸ் நெட் ஃபேமிலி மாதிரி தான் எல்லாருமே மூவ் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு எடுபடுறதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ எனக்கு தனியாக கிரெடிட் கொடுக்கறது வந்து அது வந்து வாட் ஷுட் ஐ சே, இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட். ஏன்னா பக்கபலமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரத்னசாமி இருக்கார், யோகம் ரவின்னு இருக்கார், தினேஷ் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ஆல் தி கேமராமேன் ராஜசேகர், அதுக்கப்புறம் அவரோட இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தான் இல்லாத ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த சக்ஸஸ் ஆஃப் திஸ். அதனால தான் அந்த 52 தாண்டி போக முடியுது. அதனால தான் பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுறது. வெல் ஹேவிங் செட் தட் நவ் பாக்கி யார் இல்லை இப்போ அனுஷா, her name is Vidya. So yeah Vidya, it's now your turn. Thank you sir. எல்லாருக்கும் நமஸ்காரம். First of all, I would like to start with BC sir and Nano classmates, college mates. அதான் கிளாஸ்மேட் நான் பயந்து போயிட்டேன். எனக்கு வயசு ஜாஸ்தியாக அவரும் NM காலேஜ் which is in Bombay. அதனால அவர் பேர் பாம்பே சாணக்கியா மேபி, I don't know sir. Yeah. True. நானும் அதே காலேஜ் passed out from NM College of Commerce and Economics, Bombay. Of course, at different period of time. I think
தட் வாஸ் அ செயின் ஆர் லிங்க். எனக்கு இந்த ஒரு பெரியவா சீரீஸில் அனுஷாவா நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில்ல. சார் ஹேட் ஜஸ்ட் சீன் மீ ஆன் மியூச்சுவல் கான்டாக்ட், ஃபேஸ்புக், social media, you all know, ஒரு பெரிய it's a ocean. It's an ocean. And also you can tell எப்படி வந்து மெசேஜர்ல first நான் பயந்துட்டே அனுப்பிச்ச மெசேஜ். So Facebookல ஒரு மியூச்சுவல் கான்டாக்ட்ல he has seen my profile and our FB messengerல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். Luckily he put NM college ல இருந்து நானும் பாஸ் அவுட் ஆயிட்டேன். I think அது அப்படி போட்டிருக்கலன்னா I wouldn't have even seen his message or responded to his message. phone பண்ணிருக்க மாட்டேன், ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேனா. So the college connection தான், college connection மட்டும் தான் has got sir and myself getting interacted and எனக்கு ஒரு opportunity கிடைச்சிருக்குது. So அவர் NM காலேஜ்ல எழுதினோன்னா சத்தியமா நான் நிஜமா சொல்லணும்னா okay, that means you are a genuine person அப்படின்னு எனக்கு தோணிட்டா. There were so many messages, அந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கும் நமக்கு. We don't want to respond to every message nu thonu namakku. I'm a singer by profession, so I do get a lot of messages and FB Messenger, Instagram appdi vandundu irukum. Sorry to interrupt. Yes, you are a singer nu sonna illaya. I'm going to request you to sing a couple of lines now after this. Oh sure sure. So appdi yes, I spoke to sir and he said na interested irupena. And he said nee ipo evo sonno and you have to book your tickets. And I was in dilemma, enna pandrathu pannanuma eduthukanuma 26 episodes Bombay Chennai idu enakku suit ama with my classes, singing profession and everything. Or phone call na sir ku sonna na konja nerathila pandren sir na enga amma ku or phone call pannen because during pandemic time I knew that amma was watching Karma series. எப்போ ஃபோன் பண்ணாலும் இல்லை இப்போ பேசாதே, நான் கர்மா சீரீஸ் பார்த்துட்டுருக்கேன் சொல்லுவா. ஸோ ஐ தாட் ஓகே மேபி பிசி சார் ஹேட் ஆல்சோ டன் கர்மா சீரீஸ் சொல்லியிருந்தார். பட் எஸ் அம்மா சொன்னால் பாம்பே சாணிக்காவா யூ மஸ்ட் டூ, நீ போயே ஆனோ எவ்ரிபடி என்கரேஜ் மீ ஃப்ரம் ஃபேமிலி. அதனால ஐ ஹேட் ஆஸ்க்ட் ஹிம் 24 hours பெரியவா படத்தில் போய் நின்னேன். நீங்கள் தான் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன், நீங்கள் தான் நீங்கள் முடிவு பண்ணோம் நான் போகணுமா வேண்டாமா, இதெல்லாம் நீங்கள் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட் பெரியவான்னு அப்படி ஒரு ப்ரேயர். நாளைக்கே டிக்கெட் புக் பண்ண அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வந்தது சார்ட்டேருந்தும், ரத்னசாமி சார்ட்டேருந்தும். ஸோ டிக்கெட் புக் பண்ணி எனக்கு ஒரு ஆடிஷன் ஒன்றுமே நடக்கலை. ஐ டோல் சார் நான் 1 or 2 plays தான் பண்ணியிருக்கேன் அபவுட் MS சுப்புலட்சுமி இந்த பாஸ்ட். அதை தவிர்த்து எனக்கு ஒரு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி என்னை அங்கே அழைக்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் ஐல் பி ஏபிள் டு டு அ கிரேட் ஜாப், குட் ஜாப். சார் சொன்னால் அது நான் பார்த்துக்கிறேன், ஜஸ்ட் சென்ட் மீ பிக்சர்ஸ். என்ன 2 பிக்சர், ஒரு பேண்ட் அண்ட் டாப் ஒரு பிளேசரில் ஒரு பிக்சர், ஒரு சாரியில் ஒரு பிக்சர். இது 2 பிக்சர்ஸ் அனுப்பிச்சு ஐ எம் தேர் இன் பெரியவா சீரீஸ். அண்ட் ஐ மஸ்ட் சே ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். what has it given me? Pandemic சமயத்தில் I had the opportunity of learning சங்கர் ஸ்தோத்ராணிலேருந்து நிறைய அஷ்டகங்கள், நிறைய ஸ்லோகம் வித் மீனிங்ஸ் அப்படின்னு பெரியவாளோட ஆதிசங்கராச்சாரியாரோட எல்லாம் நான் கற்றுட்டு இருந்தேன். ஐ திங்க் அங்கேருந்து தான் இந்த கிரேஸ் ஆரம்பிச்சது. அண்ட் தென் பிசி சார் கேம் இன் டு மை லைஃப் வித் பெரியவா சீரீஸ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் நான் அந்த சீரீஸ் எடுத்துட்டேன். ஸோ மச் லேர்னிங் அபவுட் ஆக்டிங். சரி, so much learning about acting சொன்னேன் இல்லையா, அதாவது இது வரைக்கும் 52 எபிசோட் நடிச்சிருக்கேன் இல்லையா, இதுலயே உனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு எந்த சீன் சொல்லுவேன்? அந்த பர்டிகுலர் சீன் தான் ஃபார் மீ த பெஸ்ட் பர்டிகுலர் சீன் ஃபார் மை ஆக்டிங் ஆர் மை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 70 நேம்ஸ் ஆஃப் சங்கராச்சாரியா. ஸோ அந்த 70 நேம்ஸ் ஆஃப் சங்கராச்சாரியா நீங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவர்களுக்காக, ஏன்னா அது சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்தோம். அதாவது 70 நேம்ஸ் ஐ ரிமெம்பர் வெரி வெல். அதாவது 2 நாள் ரிஹர்சல் பண்ண மாதிரி 2 நாள் வந்து மெமரைஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீன் அது. ஸோ அந்த சீன் இப்போ பார்க்கலாம். நம்ம ಶಂಕರ ಮಠத்தை ಸ್ಥಾಪಿಸಿದவர் ಶ್ರೀ ஆதிசங்கர பகவத்பாதா, த ஃபர்ஸ்ட் சங்கராச்சாரியா. அதுக்கப்புறம் श्री सुरेश्वराचार्य, श्री सर्वज्ञात्मनेन्द्र सरस्वती, श्री सत्यबोधेन्द्र सरस्वती, श्री ज्ञानानंदेन्द्र सरस्वती, श्री सुधानंदेन्द्र सरस्वती, श्री आनंद ज्ञानेन्द्र सरस्वती,
श्री कैवल्य आनंद योगेंद्र सरस्वती, श्री कृपा शंकरेंद्र सरस्वती, श्री सुरेश्वरेंद्र सरस्वती। 10 श्री शिवानंद चिद्गणेंद्र सरस्वती, श्री चंद्रशेखरेंद्र सरस्वती, श्री सच्चिज्ञानेंद्र सरस्वती, श्री विद्यागणेंद्र सरस्वती, श्री गंगाधरेंद्र सरस्वती, श्री उज्ज्वल शंकरेंद्र सरस्वती, श्री सदाशिवेंद्र सरस्वती, श्री योगी तिलक सुरेंद्र सरस्वती, श्री मार्तांड विद्यागणेंद्र सरस्वती, श्री मुख शंकरेंद्र सरस्वती। 20 श्री चंद्रशेखरेंद्र सरस्वती, श्री परिपूर्ण बोधेंद्र सरस्वती, श्री सच्चित सुखेंद्र सरस्वती, श्री चित सुखेंद्र सरस्वती, श्री सच्चिदानंद घनेंद्र सरस्वती, श्री प्रज्ञा घनेंद्र सरस्वती, श्री चिद्विलासेंद्र सरस्वती, श्री महादेवेंद्र सरस्वती, श्री पूर्ण बोधेंद्र सरस्वती, श्री बोधेंद्र सरस्वती। 30 श्री ब्रह्मानंद घनेंद्र सरस्वती, श्री चिदानंद घनेंद्र सरस्वती, श्री सच्चिदानंदेंद्र सरस्वती, श्री चंद्रशेखरेंद्र सरस्वती, श्री चित सुखेंद्र सरस्वती, श्री चित सुखानंदेंद्र सरस्वती, श्री विद्याघनेंद्र सरस्वती, श्री अभिनव शंकरेंद्र सरस्वती, श्री सच्चिद विलासेंद्र सरस्वती, श्री महादेवेंद्र सरस्वती। 40 श्री गंगाधरेंद्र सरस्वती, श्री ब्रह्मानंद घनेंद्र सरस्वती, श्री आनंद घनेंद्र सरस्वती, श्री पूर्ण बोधेंद्र सरस्वती, श्री परमशिवेंद्र सरस्वती, श्री सांद्रानंद बोधेंद्र सरस्वती, श्री चंद्रशेखरेंद्र सरस्वती, श्री अद्वैतानंद बोधेंद्र सरस्वती, श्री महादेवेंद्र सरस्वती, श्री चंद्रचूडेंद्र सरस्वती। 50 श्री विद्यातीर्थेंद्र सरस्वती, श्री सांद्रानंदेंद्र सरस्वती, श्री पूर्णानंद सदाशिवेंद्र सरस्वती, श्री व्यासचल महादेवेंद्र सरस्वती, श्री चंद्रचूडेंद्र सरस्वती, श्री सर्वज्ञ सदाशिव बोधेंद्र सरस्वती, श्री परमशिवेंद्र सरस्वती, श्री आत्मबोधेंद्र सरस्वती, श्री भगवन्नाम बोधेंद्र सरस्वती, श्री अद्वैतात्म प्रकाशेंद्र सरस्वती। 60 श्री महादेवेंद्र सरस्वती, 61 श्री चंद्रशेखरेंद्र सरस्वती, 62 श्री महादेवेंद्र सरस्वती, 63 श्री चंद्रशेखरेंद्र सरस्वती, 64 श्री सुदर्शन महादेवेंद्र सरस्वती, 65 श्री चंद्रशेखरेंद्र सरस्वती, 66 श्री महादेवेंद्र सरस्वती, 67 श्री चंद्रशेखरेंद्र सरस्वती, 68 महापेरियवा। श्री जयेंद्र सरस्वती, 69 श्री शंकर विजयेंद्र सरस्वती, 70 வெறும் கை முழம் போடாது. நிறக்குடம் தழும்பாது. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இந்த சீனை நான் எப்படி பண்ணினேன், எப்படி பர்ஃபார்ம் பண்ணேன்னு. such a beautiful scene, such a memorable scene. I think இந்த பெரியவா சீரீஸ் has not only given எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடையாது, அப்படி ஒரு நல்ல ஃபேமிலி, 2 such loving kids, அம்மா அம்மான்னு சொல்ற ஒரு beautiful kids, beautiful family, technicians, sir, everybody has taken so much of pace. நாங்கள் நான் ஆக்டர்ஸாக இருந்து எவ்வளோ தூரம் வரணும்னா it is only because of Chanakya sir pushing us and making us perform. ஒரு சீன் நல்லபடியாக வரணும்னா எவ்வளோ டேக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல, ஓகே இந்த சீன் நல்லா வரணும். யோகம் ரவி சார் அவ்வளோ டயலாக் மெமரைசேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி எல்லா டெக்னீஷியன்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் பீன் so supportive. Thank you so much for all the support, sir, and everyone. And yes, I'm blessed. Before I forget. Yes, நான் சித்த முன்னாடி சொன்னேனே அந்த 2 லைன் பாடு. Sure. परमाचार्यं चिन्तयेयं
परमकृपानिधिं पावनचरितं परमाचार्यं चिन्तयेयं परमकृपानिधिं पावनचरितं परमाचार्यं चिन्तयेयम् Thank you so much. Maha